திருப்பி கேட்கறதுக்கு இல்லைன்னா அவர் ஊமை இல்லாதான் இருக்கிறாரு. நல்லவர் தான் அவர், கேட்கறதெல்லாம் வார்த்தை நல்ல வார்த்தை தான் கேட்கறாரு அவர். தப்பு தான், ஏன் ஏந்திரிச்சு போகணும்? ஏன் சொன்னா அவங்க வந்துருவாங்களா அந்த மாதிரி? நீ ஏன் போற? கேட்க வேண்டியதானே. நீங்க தப்பான வார்த்தைலாம் அவரை பத்தி பேசுறீங்களா? நீ ஏன் போற? நின்று கேளு. அவர் நல்லதான் செய்யறாரு, கெட்டது செய்யலையே ஒன்றும். வந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளே அந்த குறைச்சல்லாம் பண்ணா எப்படி அது அர்த்தம்? கிண்டி ஆமா, இவங்க அசிங்கமா பண்ணின்னு போனே இருப்பாங்க. கரண்ட் கட் பண்ணுவாங்க, எல்லாம் கட் பண்ணுவாங்க. இவங்களே கட் பண்ணி விட்டு இவங்களே இது பண்ணுவாங்களா? இது சினிமா வார்த்தை இங்க வந்து டைலாக் பண்றீங்க, அது பண்ணிட்டு டைலாக் பண்ணல. அவரு நேர்மை தான் பேசுறாரு. அவரு நீங்க சினிமா உள்ள அவர் ஷூட்டிங் நடத்தல, நல்லதான் அவர் நடத்தினுங்கிறாரு. நீங்க பேச வைக்கிறீங்க அது மாதிரி ஷூட்டிங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில இருந்தவங்க எல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், இரும்பு கரம் கண்டு ஒடுக்குவோம், அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா யாருமே செய்யல. எந்த திட்டத்தையும் அப்படி ஒரு கையெழுத்தையும் போடல, அப்படி ஒரு விஷயத்தையும் கொண்டு வரல. ஆனா எங்க விஜய் அண்ணா தான் வந்துட்டு இந்த ஒரு வாட்டி பெண்களுக்காக அவர் வந்து செய்யணும்ன்றத வந்து கையெழுத்து போட்டு ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு. இந்த ஸ்கீமை கொண்டு வந்து நமக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து கண்டிப்பா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வருவாரு, அதை செய்வார், நிறைவேற்றுவார் நம்பிக்கையா இருக்கு எங்களுக்கு. விஜய் ஆட்சி எங்க வீட்டு பிள்ளை மாரி எல்லாருக்கும் நல்ல உதவி செய்து எல்லா மக்களை பெண்கள் அந்த தைரியமா நடக்கிறாங்க. எல்லாம் நாங்க நினைச்சுதான் நினைக்குது. நடத்துறாரு ஸ்டாலின் வந்து விமர்சனம் வைக்கிறாரு. என்னன்னா பெண்களுக்கு எல்லாம் சேஃப்டி இல்ல, அது சேஃப்டி கிடையாது. அது போட சின்னது ஓட சின்னலாம் இல்லக்கா. இவர் ஜெயிச்சிட்டாருன்ற அவரோட பொறாமை வந்து தாங்க முடியல அவரால. தாங்க முடியல. ஓடி கடல்ல சுத்தமா அது ஒண்ணுமே நடக்காது. விஜய் நடக்குதான் நடக்கும். ஏன்னா அவர் இதை வச்சு நம்ம அடுத்த 5 வருஷத்துல வந்துடலான்ற மாதிரி பாக்குறாங்க. இது 5 வருஷம் இல்ல, 30 வருஷங்களா விஜய் தான் ஆட்சி. அடுத்த ஆள முடியாது. பேசிட்டு இருக்காங்க, அவங்கள அவமதிக்கிறாப்புல தானே எடுத்து பேசி எழுந்து போகக்கூடாது. அதுக்கு என்ன பதிலோ அது சொல்லிட்டு நீங்கள் போகணும். டக்குன்னு எழுந்து போகக்கூடாது. இது தப்பு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் கேட்டு அதுக்கு அவர் என்ன பேசுகிறா அந்த எதிர்த்து கேள்வி நீங்கள் கேட்டுருக்கணும். கேட்காம போனது பயந்துட்டு ஓராப்புல ஆகி போகுது. உண்மையெல்லாம் வெளியே வருது. அவர் வெளியே கொண்டாந்துருவோன்னு பயந்துன்னு தான் போயிட்டாங்க அவங்க. அவர் கேட்டுன்னு தரல, நீங்கள் பேசுறதெல்லாம் பொறுமையா. அது மாதிரி அவரும் இவரு பேசுறத அவங்க கேட்டுருக்கணும். பேசினார்ல, ஏன் எழுந்து போனீங்க? போகக்கூடாது. ஒருத்தர் இருக்காங்க ஆட்சியில, அதுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்க கூடாதா? இன்னொருத்தவங்க வரக்கூடாதா? அப்ப படிச்சவங்க தான் படிச்சுக்கிட்டு இருக்கணும், படிக்காதவங்க படிக்கவே கூடாதா? அவங்க வீட்டுல உள்ளவங்க தான் படிப்படியா வந்துகிட்டு இருக்கணும். மத்தவங்க எல்லாம் இலக்கரமா போறாங்களா? காசுக்காக நான் ஓட்டும் போடல. அவங்க எல்லாம் வந்து சொன்னதெல்லாம் செய்யவே மாட்டேன்ட்டாங்க. என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், 50,000 பணம்னாங்க. தாலிக்கு தங்கன்னு சொன்னாங்க, அதையும் தரல. இந்த பணம் 25,000 பணம், அதையும் நாங்க வாங்கல. அவங்க வந்து எஜுகேஷன் லோனை வந்து தள்ளுபடி பண்றாங்க, அதையும் தள்ளுபடி பண்ணல. சொல்லி சொல்லி ஏமாத்துறாங்க மக்கள்ல. அதனாலதான் மக்கள் மாறிட்டு விஜய் வந்திருக்காரு. அவரு என்ன செய்யறாருன்னு பாப்போம். அவரும் சரியில்லைன்னா அவரையும் மாத்திட்டு வேற யாரையாவது ரெடி பண்ணுவோம். விஜய் பத்தி எங்களுக்கு தெரியும். அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்க நல்லா நீடிக்க நல்லா செய்வாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க எங்களுக்குலாம். அப்படின்னு தான் நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். அவங்க தான் வாய விட்டுட்டாங்க. நாங்க என்ன பண்றது? உலகமே தமிழ்நாடு ஃபுல்லா போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்கதான் 10 கோடிக்கு மேல கசனாவை தொடச்சி போட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்னத்த கண்டா? அங்க இருக்கிற கஷ்டம் எப்படி? அவங்கவுங்க யாரு அடுப்பங்கரில் என்ன இருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்தவங்க அடுப்பங்கரில் இருக்குது நமக்கு தெரியுமா? அதே போல அங்கங்க போய் பார்த்தா தான் அது என்னோட சூழ்நிலை என்னன்னு புரியும். போடுவாங்கன்னு நிச்சயம் நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க போடணும். அவங்க போட வேணாம் போட்டுன்னு அது பிரச்சனையே இல்லை. முன்னாடி மது கடையை ஒழிக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. எனக்கு மல்மேடு ஊரு வரதம்பட்டு, மல்மேடுக்கு பக்கம் வரதம்பட்டு, திருவள்ளபுத்தூர் வர இருக்கு. மல்லவல்ல ஒரு கடை, நராஜபுரத்துல ஒரு கடை, பட்டாரத்துல ஒரு கடை. மது கடையை ஒழிச்சாங்கன்னா நல்லது. இப்போ நான் வந்து தலை ஃபேன். ஆக்சுவலி தளபதிக்கு சப்போர்ட் வேணா பண்றேன். தலை ஃபேனா இருக்கும்போது இப்போ அவரே அப்படி வந்தாலும் நம்ம அப்படி பண்ணதானே செய்வோம். ஸோ அவரை வந்து ஒரு அண்ணனாவோ இல்ல தம்பியாவோ அப்படி மதிச்சு அவர் அப்படி பண்றதுனால சந்தோஷமா இருக்கு விஷயம். ஆமா, அதே மாதிரி அவருடைய ஃபுல் ஒயிட் அண்ட் ட்ரெஸ் கோட்ல வந்து ஓட்டு போட்டாரு. அதையும் நாங்க சந்தோஷமா தான் ஏத்துக்கிறோம். இவரு ஜெயிச்சா அவரு ஜெயிச்சாலும் ஒண்ணுதானே. கவர்ச்சி காட்டி கூட ஒண்ணுமே பண்ணலையே, பண்ணாலும் பரவாயில்லையே. எங்க தளபதி வந்தோட பண்றாரு, இதுவே போதும். இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் பண்றதுல ஸ்டெப் பை ஸ்டெப். 5 வருஷமா நீங்க ஆண்டுட்டு கவர்ச்சி காட்டுறாருன்னு போயிட்டீங்க. ஆட்சி தலைமுறையா தாங்கும். என் பேர புள்ளிங்க வரும் இல்ல, அவங்க வர வரைக்கும் தாங்கும். அப்படிதான் பேசணும். பேசல பேட்ச் குத்தினாங்கல்ல, பேசுங்கன்னாங்களா, பேசியாச்சு. இனி நீங்க கேளுங்க. வேணாம் தான் நாங்கெல்லாம் இருந்தோம், மரியாதை கொடுப்போம் தான் இருந்தோம். ஆனா வந்து நோண்டி விட்டீங்க. இனிமேல் சிங்கம் பறக்க போது பாருங்க. அழகா பேசினாரு பாருங்க. அந்த அவர் பேர் என்ன மறந்துட்டேனே,
இந்த நடுவர் இருந்தாரு அவர் வந்து அவரே சொல்லிட்டாரு பாருங்க, அவங்க வெளியே போனா கூட பரவாயில்ல நீங்க பேசுங்க முதல்வரேன்னு சொன்னாரு பாருங்க. அது வேற லெவலு பாது, கை இப்படி வந்துட்டாரு பாருங்க. அதே மாதிரி திருச்சியில சொன்னாரு பாருங்க, வாயில நல்லா வந்துரும், நல்லா வந்துரும், எங்களுக்கும் நல்லா வந்துரும். அவங்க சொல்லுவாங்க தான், அது அவங்களால ஏத்துக்க முடியல. அது அவங்க தோத்துட்டாங்கல்ல, அதனால அவங்க கொஞ்சம் காண்டில் இருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. திமுக ஆட்சிக்கும் தாவேகா ஆட்சிக்கும் என்ன வித்தியாசமா பாருங்க? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, விஜய் தான் பிடிச்சிருக்குப்பா. ஆமா, எங்க வீட்டுக்காரர் வந்து ஏடிஎம்கே, ஆனா நான் விஜய் ஆட்சியில தான் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன். கன்வின்ஸ் பண்ணீங்களா உங்க வீட்டுக்காரையும்? எங்க வீட்டுக்காரர் இல்லையா, அவர் மேல இருக்கிறாரு. நல்லதா இருக்கும். அதாவது ஓப்பனா பேசுறாரு சார். இன்னைக்கு அதுதான் சார் ஜனங்களுக்கு வேணும். இனிமே தாத்தாங்களை ஆள போறாங்க, ஆள போறது 20 வயசு பசங்க இனிமேல் தானே ஆள போறாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஸ்டைல்ல பேசுறாரு. இவங்க அப்பா தாத்தா காலத்து மாதிரியே பழமொழி அடிக்கணும் சுத்த தமிழ்ல யாருக்கு வேணும்? யாரும் வேணாம், சும்மா நடிக்க வேணாம், யதார்த்தமா பேசுறாரு. அப்புறம் எங்க வீட்டு பையன் சொல்றது, நான் எங்க வீட்டு பையன் எப்படி பேசுவான் என்கிட்ட, அப்படிதான் அவர் பேசுறாரு. நாங்க அதை தப்பா எடுத்துக்கல, நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. மீடியா அதை தப்பா காட்டாதீங்க சார். அது எங்களுக்கு சோஷியலாக இருக்குது, நாங்கள் அதை யதார்த்தமாக கேட்குறோம், அதை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அதை அப்படியே விட்டுருங்க. அது எதுக்கு நீங்கள் பெருசாக காட்டுறீங்க? குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்கு ஆட்சி. சிறப்பு பெண்கள் சிறப்பு இந்த அதிரடி படையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் நல்லா இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ நம்ம கண்ட்ரிலேயே கொண்டு வந்திருக்கிறது கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் இந்த எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, ஆட்சி சரியில்லை, நீங்கள் ஆட்சியை கலைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? அவங்க இப்போ தான் பேசிக் வந்திருக்காங்க, அவங்க ஆட்சியை எப்படியாவது கலைச்சலாம் சொல்லின்றாங்களோ. அவங்க ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு, அது ஃபர்ஸ்டே நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு மாதம் ஆட்சி எப்படி இருக்குது? பரவாயில்லைங்களா? நல்லா தான் இருக்கு. ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நாங்கள் பாதுகாப்பாக தான் ஃபீல் பண்ணுறோம். நல்ல ஆட்சி 5 வருஷம் நல்ல ஆட்சியை கொடுப்பாருன்னு நம்புறீங்களா? அது பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு, எப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வணக்கம் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களே. சொல்லுங்க அவர்களே. நீங்க அரசியல் நடத்துறீங்களா, அராஜகம் நடத்துறீங்களா? நீ பள்ளிக்கூடம் போறியா, அதிகமா படம் பார்க்க போறியா? உண்மையா சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, வடிவேல் காமெடி அப்படி உரிச்சு வச்சு எடுத்து போட்டு வச்சிருக்கே, எப்படி பாத்துடுவாங்களே? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? வணக்கம், நான் உங்கள் மாதவரம் சித்ரா. இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என் தோழர் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. தளபதி வந்து பேசவே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். தளபதி ஒரு வழியா பேசிட்டாரு, யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. தோழர் அவர்களே, சரி, நாங்க தான் கட்சிக்கு புதுசு, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, சட்டசபை புதுசு, ஆளும் கட்சி அப்படின்ற வார்த்தை புதுசு, மைக்கு புதுசு, உள்ளுக்குள்ள இருக்க ரூம் புதுசு, சீட்டு புதுசு, எல்லாமே புதுசு. நீங்க தான் 50-60 வருஷமா இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே. அப்போ உங்களோட எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மட்டும் ஏன் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு? அந்த ஸ்கிரிப்டை யார் எழுதி கொடுத்தாங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நாங்களாவது புதுசு ஏதோ பார்த்து படிக்கிறோம் அப்படின்னு வச்சா கூட நீங்க பார்த்து படிக்கலாமா? நீங்க எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தீங்க? உங்க தாத்தா எப்பேற்பட்டவர், உங்க அப்பா எப்பேற்பட்டவர்? நீங்க பேப்பரை பார்த்து படிக்கலாமா? உங்க தலைவர் இப்படி பண்ணலாமா? இதெல்லாம் நாங்க பேசுறோமா? ஒரு இடம்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னா ஞாபகம் இருக்காது அப்படின்றதுக்காக தான் நம்ம நோட்ஸ் ஒன்று கையில வச்சுக்கிறோம். இது சாமானிய மனிதர்கள் கூட வச்சுப்பாங்க, பெரிய பெரிய பேச்சாளர்கள் கூட கையில ஒரு நோட்ஸ் அப்படி வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, ஏன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறமா நேத்து பேசின எதுக்குமே வந்து இன்னைக்கு நேத்து உதயநிதி அவர்கள் பேசின எதுக்குமே எங்க முதல்வர் வந்து பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தமிழ் தாய் வாழ்த்துல இருந்து போதைப் பொருட்களுக்கான பதில இருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு முதல்வர் பதில் கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு சட்டசபை நடந்ததை உங்களை மாதிரி ஆட்களுக்காக தான் நேரலை வச்சிருக்காங்க. ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு இத்தனை வருடங்களா உங்க ஆட்சியில அது இல்லாமலே இருந்துச்சு. இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா சட்டசபைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத ஒட்டுமொத்த மக்களும் பாத்துட்டு இருக்காங்க. நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி நேற்று உதயநிதி சொல்லியிருந்தாரு, அதுக்கு பதில் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி வந்து கருணாநிதியோட புகைப்படம் திறந்தப்போ இதே மாதிரி ஒரு நடந்துச்சு, அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறமா போதைப் பொருட்கள் பத்தி சொல்லும் போது ஏற்கனவே உங்க ஆட்சியில இது வந்து வேரூன்றி இருக்கு, இதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏன் நீங்க அப்போ வந்து ஆரம்ப காலத்திலேயே நீங்க அதை சரி பண்ணல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நேத்து நடந்த கேள்வி கேட்ட எல்லா விஷயத்துக்குமே இன்னைக்கு அவர் பதில் சொல்லிட்டு தான் இருந்தாரு. அதுக்குள்ள நீங்க எழுந்து வெளியே போயிடுறீங்க, அதுக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, அப்புறம் அவர் என்னதான் பண்ணுவாரு? சரிங்களா, அப்படியுமே பரவாயில்ல, நீங்க போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு வந்து முதல்வர் சம்பவத்தை பயங்கரமா செஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயமே போதும்னு நினைக்கிறேன். அவரே சொல்லியிருந்தாரு, 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர் ஆடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு.
இனி வரும் காலங்கள்ல நீங்க பாப்பீங்க. நீங்க வந்து சும்மா இருந்தவரை பேசல 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 நீங்கல்ல, இனிமே பேசிட்டே இருப்பாரு, நீங்க ஓடிட்டே இருங்க. நன்றி. பண்ணிருக்காரு. அவர் ஆட்சி எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கும். சரி. அவர் வந்து மக்களுக்கு வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு நல்லதுதான் செய்யறாரு, வைக்கிறாரு. நாங்களாம் விடோ பெண் தான், எங்களுக்கு உதவி செய்யறேன்னு இருக்காரு. அதே நேரத்தில் நான்லாம் சின்ன வயசுலேயே தாலி விதவானவ குடியினாலதான் விதவானம். மைங்களும் அதே சூழ்நிலை தான் இருக்காங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் என்ன வீட்டில் கஞ்சி. இப்போ அவர் குடியை நிப்பாட்டினதுனால மருந்து கடையில் மது கடையில் அடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். அம்மா ஹோட்டல் எல்லாம் புதுப்பிக்க சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்கம்மா? அம்மா ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இன்னும் உயர்தரமான ரொம்ப நல்ல விஷயம்தான். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு அது வந்து கம்மியான இதில் ஒரு வெளியே வர அந்த கஷ்டப்படுறோம், ஒரு சாப்பாடு கம்மியான விலையில வாங்கினா யூஸ்ஃபுல்லாக. ஆனா எதிரியா இருக்கிறது அதிமுக கட்சிக்காரங்க உள்ள அதே பேர்லயே வச்சு பண்றாரு. சரி, விஜய் உணவுன்னு வச்சிருவான். சரி, நல்லது யார் இல்ல அதாவது அவங்க பேர்ல இருக்கிறது இவர் அப்படின்றது நான் சொல்றேன். இது அது அவங்க ஏத்துக்கிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம விஜய் உணவு அவங்க ஏத்துக்கிற உணவு வந்து மக்கள் நல்லது செய்யறாங்க. அப்படி கேட்டுறோம். நன்றிப்பா. அது நீங்க சொல்லுங்க. உன்னதாங்க தேர்ந்தேன். இவ்வளவு நாள் ஆளே அட்ரஸே இல்லாம காணாம போயிருந்தேன். வாட்டர் லிரிக் நீட்டு ஒரு ஸ்கேமே, கிட்னி திருடுமாமே, பயங்கரமான லிரிக்ஸ் செம்மையா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, நீங்க எல்லாம் தொட்டில் குழந்தைங்கன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் குடி குடி பசங்களா இருக்கீங்களா, வெறும் தொட்டில் குழந்தைங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்பதான் புதுசா பிறந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன ஆட்சியில ஒரு வயசானவர், ஒரு முதியவர், ஒரு பெரியவர் ஒரு வாக்குறுதி சொன்னாரு. நாங்க ஆட்சிக்கு வந்த எங்களோட முதல் கையெழுத்தை பார்த்தீங்கன்னா நீட்டை ஒழிக்கிறது தான், மதுவை ஒழிக்கிறது தான். அதனால நாங்க ஆட்சிக்கு வரோம், மாற்றம் வரும், ஸோ புதிய அரசாங்கத்தை படைப்போம், ஸ்டாலின் தான் வராரு ஒரு பாட்டெல்லாம் போட்டு லிரிக்ல எழுதி பயங்கரமா இது பண்ணியிருந்தீங்க. அப்பெல்லாம் நீங்க பிறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் சொன்னார் நீட்டை ஒழிச்சிருவேன்ட்டு. கடைசியில் நாங்க வந்து அவரை ஒழிச்சு இன்னைக்கு எங்க அண்ணன் வந்துட்டாரு. ஸோ 40 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயே கையில கொடியை பிடிச்சிக்கின்னு டான் 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 இருக்கீங்க. ஓகே, பிளடி ட்ரங்க் அண்ட் மங்க், கத்துங்க, கதறுங்க, கதற விடுங்க, காதுக்குள்ள கூட எதனா பிளா பிளா பிளா. ஸோ ஜாலியா இருங்க. ஆல்ரெடி எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆல்ரெடி இவரு ஓடிட்டாரு சட்ட சபையை விட்டு. யாரு தெரியுமா? அது எப்படி இந்த சிஎம்முக்கு கதைக்கு தெரியாது. எப்ப வாயை திறக்க போறீங்க? சம்பவம் போதுமா இல்லாட்டி இன்னும் வேணுமா? உதயநிதினா எதுக்கு அவரோட வாயை கிளப்புறீங்க? அவர் கதிகாம இருக்கிறதே உங்களுக்கு பெட்டர். என்ன அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? அந்த விஷயத்தை விட ரொம்ப ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான விஷயம், செங்கல்பட்டில் உங்கள் மனைவி உங்களை தேடி அலையிறாங்கன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொச்சப்படுத்தக்கூடிய செயல் இருக்குது பாருங்கள். ஒரு பாரம்பரியமாக 75 வருஷமாக நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு செயல் நீங்கள் பேசினது. அவருடைய அந்த செயல் மட்டும் இல்லை, ஆரம்பத்திலேருந்தே அவர் எடப்பாடியை முதற்கொண்டு அவங்க தாயை கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியம்னு சொல்லி மார்த்தட்டிக்கிறாங்க. அதுக்கு எந்த வகையிலையுமே தகுதி இல்லாதவங்க. அரசியல் ரீதியாக ஒருத்தரை சட்டசபை மாதிரி ஒரு இடத்துல வச்சு பேச வேண்டிய விஷயங்கள், நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் புள்ள வந்து அவங்க எங்கே உங்கள் அப்பான்னு தேடுறாரு ஒரு ஃப்ரெண்டு, இப்படிப்பட்ட தரக்குறைவான விமர்சனங்கள் அவங்களுக்கு ரத்தத்திலே ஊறி போச்சு. அப்போ அவங்களுக்கு ரத்தத்தை தான் வந்து புதுசாக போய் மாற்றணும். சினிமா நாலேஜ் தானே உங்களுக்கு? அரசியல் பத்தி எல்லாமே தெரியுமில்ல? உங்க தாத்தால இருந்து, உங்க அப்பால இருந்து, உங்க மகன்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும் தானே? ஏன் நீ ஜெயிக்கல? ஏப்பா நீ ஜெயிக்கல? எங்க அண்ணா படத்தில் நடிச்சதா வந்தாரு, ரைட்டு. உங்க அப்பா உங்க தாத்தா எல்லாருமே வந்து இப்ப சினிமாவில் இல்ல, ஆட்சியில தான் இருந்தீங்க, கட்சியில தான் இருந்து அப்ப இருந்து எல்லாம் தெரியும்னீங்கல்ல. ஏன் உன்னால ஜெயிக்க முடியல? அவங்க தொகுதியில ஏன் ஜெயிக்க முடியல?